அம்மா, திருச்சிக்கு நிறைய பஸ் இருக்கும்போது ஏன்பா லாரியில் வர? பஸ் நிற்க சொல்கிற இடத்துல நிற்க மாட்டான். எல்லாம் ஒரு காரணமாக தான். ஆமாம், கொஞ்சம் சரக்கு போட்டுக்கலாமா? சரக்கா? உங்களுக்கும் ஒரு கட்டிங் தர்றேன். அப்போ போடு தம்பி. நமக்கு கட்டிங் பத்தாது தம்பி, கோட்ராது வேணும். சரிண்ணா, டம்ளர் எது இருக்கா உள்ள? அங்கே பாரு, எல்லா செட்டப்பும் உள்ளே இருக்கு. அதுக்கு பின்னாடி ஊறுகாய் இருக்கு பாரு, பூண்டு ஊறுகாய். அதை எடுத்துக்க, சும்மா சுள்ளுன்னு இருக்கும். தம்பி கொஞ்சம் நிறைய ஊற்று, அடித்து 3 நாள் ஆச்சு. அண்ணா இந்தாங்கண்ணா, கட்டிங் போடுங்கண்ணா. பார்த்துப்பா, வண்டி ஓட்டுறல கரெக்டாக கொடுக்கணும். என்ன குடிங்க குடிங்க. ஆமாம், இந்த ரூட்டில் எத்தனை வருஷமாக ஓட்டுறீங்க? 6 வருஷமாக ஓட்டுறேன். எதுவும் கேட்குற? எல்லாமே ஒரு காரணமாக தான். எது கேட்டாலும் காரணமாங்கிறியப்பா. என்ன? சரி, அதோ அந்த டார்ச் லைட்லாம் தெரியுது பார்த்தீங்களா? ஆமாம். அப்படியே வண்டி கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க. ஓ, அது சரி, நீ அந்த பார்ட்டியா? காரணம் கேட்டிங்களா? எல்லாமே இதுக்கு தான் ஹைவேல லாரியில் வர்றது. புரியுது. அங்கே பாருப்பா, மூஞ்சில டிப்பை காட்டி ரேட்டை பேசுகிறா பாத்தியா? 2 பேர்லாம் காட்டி 200 வாங்குறா. ரேட்டு ஓகேவா? அது ஓகே தான். நீங்கள் வண்டியை நிறுத்துங்க. இல்லை, வேலை காட்டிக்கிட்டே இருக்க இறக்காம. ஆமாம், நீங்கள் இறங்கலையா? தம்பி, நீ எனக்கு சொல்றியா? நான் ரெகுலராக நிப்பாட்டுற இடமே இதான் தம்பி. நமக்கு முன்னாடி நிற்கிறது செட் ஆகாது, 3ஆவதா நிற்கிறது பார், அதுதான் நமக்கு செட் ஆகும். அது ரொம்ப டிம்மா தெரியுது. கட்டர் நல்லா இருக்கு, கம்பெனி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போலாமா? ஆமாம், உன்னை ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கு. பொண்ணை அனுபவிச்சு பார்க்கணும்னு நினை, ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்காத. வா. நல்லா தத்துவம் பேசுகிறாளே, அனுபவசாலி. ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது. போயா, அதான் பல தடவை நிலாவை பார்த்துட்டியே, அப்புறம் என்ன? எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காது புள்ள. அம்மா, உன் பேர் என்ன சொன்ன? புலி. புலியா? கொட்டை எடுத்து புலியா, கொட்டை எடுக்காத புலியா? மக்கள் புலிப்பாண்டி. புலிப்பாண்டி. புலி எப்படி பாயுதுன்னு பாப்போம். ஏன்க்கா? என்ன வந்தோரம் படுக்கிற? எனக்கு மூடு வர வேண்டாமா? நீ கொடுக்குற 200 ரூபாய்க்கு உனக்கு சூடு ஏற்றி மூடி ஏற்றுவாங்களாக்கும். உனக்கு மூடி ஏற்றணும்னா உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு ஊட்டி கொடைக்கானல்னு போய் ரூம் போட்டு மூடி ஏற்றிக்கோ. மூடி ஏற்றணுமா? எனக்கு மணி ஆகுது, வேற பார்ட்டியை பார்க்க வேணாம். ரொம்ப அவசரப்படுத்துறாளே, பட்டுன்னு அனுப்பிடுவாளோ? யோ இரியா. நீ தானே சொன்ன புலி எப்படி பாயின்னு? அதுக்குன்னு காஞ்ச மாடு கம்பளை விழுந்த மாதிரி. இந்தா இதை போட்டுக்கோ, சேஃப்டிக்கு. இது என்னது ஒத்தையா கொடுக்குற? டபுளா கொடு, ஸ்டீல் பாடியில. யோ, இது கடலை மிட்டாய் இல்லையா, காண்டமு. சரி, மூஞ்சி அந்த பக்கமா திருப்பிக்க. காண்டத்தை அரசு ஆஸ்பத்திரியில் வாங்கியிருப்பாளோ? ஒழுங்கா போட்டுக்கையா. வந்து மாட்டி விடுறியா? எனக்கு என்ன புதுசாக சொல்லி கொடுக்குற? யோ, நெகத்தல கீராதையா. நல்லா கட்டி முடி. மொத்தமா 500 ரூபாவா கொடுத்துறியா? கம்பெனி கூட நான் கொடுக்குறேன். எனக்கு ஒரு கிளாஸ் ஊத்துக்கா. இந்தா அப்படி. அப்பா இந்தா ஒரு அக்கா எரியுது, சரக்கு ஊத்துக்கா. என்னடி? அதை ஏன் கேட்குற? கேரி விட்டானா? எரியுதே, கையை போட்டு அந்த இடத்துல அழுத்திட்டான். இன்னொரு டம்ளர் ஊத்து. இதுக்கு பாம்பே ரேட்டே பரவாயில்ல. அவுசாரி பையன் ஜாக்கெட்டை வேற கிழிச்சிட்டான். வெறி பிடிச்சவன் கட்டாந்திரில் போட்டு அழுத்தின அழுத்துல கையில் காயம் பட்டுருச்சு. என்னத்த சொல்ல. ஏய் தனா, அங்க என்ன சத்தம்? வந்த வேலையை விட்டுட்டு கடிக்கிறோம். ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். என்னையா பாட்டு பாடிட்டு இருக்க? தூக்கம் வருதா? தூக்கம் எனக்கு வந்துருமோன்னு நான் பாடலம்மா, தூக்கம் உனக்கு வந்துடக்கூடாங்க தான் பாடுறேன். ஏயா, இங்க எத்தனையோ பேர் இருக்காளுங்க, என்கிட்ட மட்டும் ஏன் வர? அது என்ன மாயமோ தெரியல, உன்னை பார்த்தாலே அது அப்படித்தான். என்ன பாய் தலகாணியெல்லாம் ஒரே செட்டப்பா இருக்கு? எல்லாம் உனக்காகத்தான். சரி,
கதை பேசுற நேரமா இது? ஆமாம் ஆமாம் ஆமாம், இது உடம்பு பேசுகிற நேரம்ல. வா 2 பேரும் கூடி கும்மி அடிச்சிருவோம். கவிதா, தமிழ் பாடத்துல 100க்கு 100, ஆங்கில பாடத்துல 100க்கு 100, கணக்கு பாடத்துல 100க்கு 100, அறிவியல் பாடத்துல 100க்கு 100, வரலாறு பாடத்துல 100க்கு 100, 500க்கு 500. வெரி குட். கவிதா, நீ ரொம்ப நல்லா வருவமா? ஐயோ 200 ரூபாய் சேர்த்து போட்டு குடியா? இதை கம்பெனி கொடுக்குறல்ல. ஐயோ அதான் எல்லா மெத்தடும் ஓகே இல்லை, மொத்தமாக 500 ரூபாய் கொடுத்துருங்க. உடம்பு பரவாயில்லையாப்பா? பரவாயில்லம்மா. அம்மா, இத வந்துட்ட கவிதா. அம்மா இந்தம்மா எல்லா பொருளும் வாங்கியிருக்கேன், கொஞ்சம் பார்த்து செலவு பண்ண. பாத்துக்கிறேன். இன்னைக்கு கலெக்ஷன் பரவாயில்லம்மா. ஐயோ என்ன இது? என்னம்மா இப்படி கேறி இருக்கானுங்க? என்னம்மா புதுசா கேக்குற? வரவெல்லாம் மனுஷனா இருந்தா பரவாயில்ல, எல்லாம் மிருகமால இருக்கானுங்க. ஐயோ எப்படிதான் தாங்கிக்கிறியோ? கொஞ்சம் 10 ரெடி பண்ணு. சரிம்மா. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு அப்பாவை ஆஸ்பத்திரி கூட்டு போய் மருந்து வாங்கி கொடுங்க. சரியா? சரிம்மா, இப்பவே 10 அரைச்சிடலாமா? அப்புறம் என் மருமகிட்ட நான் எதுவும் பேச முடியாது. அவன் தொழில் விஷயத்துல ஆசிட்ட கால் ஊத்துற மாதிரி குதின்னு குதிப்பா, புரிஞ்சுதா? பார்த்து பத்திரமா போய் சேரு. போன உடனே ஒரு போனை போடு. போ அட போப்பா. செல்வத்துறனே, நான் வண்டி லோடு ஏத்திட்டு சேலம் வழியா கோயம்புத்தூர் போறேன், ஈஸியா இருக்கும். பாண்டி, என்கிட்ட சொல்றவன என் மருமகிட்ட ஒரு வார்த்தை சொல்லுப்பா. அவங்கிட்ட வேறையா? சரி வாங்க. அந்த 3 லோடுக்கு பில் போட்டீங்களா? சரி போட்டுறேன் சார். சீக்கிரம் போடுங்க. அடடடா, ஆரம்பிச்சிட்டாரா உன் டைனிங் ஐட்டத்தை? என்னடா அது? எப்ப பாரு பார்சல் சாப்பாடு. பார்சல் சாப்பாடு விடவே மாட்டேடா. செல்வத்துறனே, உன் மருமனுக்கு காலகாலத்தில் கல்யாணத்தை பண்ணி வைனே, இன்னும் பார்சல் சாப்பாடே சாப்பிட்டு இருந்தா எப்படி? பாலாச்சலம், வாசுதேவன் நல்லூர்ல நல்ல அழகான படிச்ச பொண்ணு ஒன்று இருக்கு, கட்டிக்கிறியா? சரி சரி விடு வேணாம். இல்லை, நீயாவது லவ் பண்ணி ஒரு கல்யாணத்தை பண்றா, வயசாயிட்டே போகுது இல்ல? இங்க பாரு பாண்டி, நீ பாக்குற கடையெல்லாம் பலகாரம் திங்கிறவன். ஆனா என் மாப்பிள்ள பிடிச்சிருந்தாலும் பசிச்சாதான் சாப்பிடுவான். அதான் எதுக்குன்றேன். அண்ணா, இந்த வயசுல பிடிச்சது சாப்பிட வேண்டாமாண்ணே? யாரு இவரா? போட்டி விட்டா வேன வாந்தி எடுப்பாரு. பால சார், வறுத்த மீனும் பொரிச்ச கோழியும் வச்சிருக்கேன், சாயந்தரம் வீட்டு பக்கம் வரீங்களா? மரியாதையா அவன் ஜோலியை பார்த்துட்டு போறியா? சோழிய பார்க்க தான் கூப்பிடுறேன். ஏமா பார்வதி, அவன் ஃப்ரெஷ்ஷா கொடுத்தாலே சாப்பிட மாட்டான். இதுலயும் புருஷன் சாப்பிட்டு மிச்சம் வச்சதை குடுக்கியாக்கும். அவன் என்ன நானா அவனை சாப்பிட? கோவத்தை கிளப்பாத. லோடு ஏத்தியாச்சுல, கிளம்பு. பாலா, வண்டிக்கு ஒரு லோடு கரெக்டா புக் ஆகிற மாதிரி உனக்கு ஒரு லோடு நச்சுன்னு புக் ஆக மாட்டேங்குது. சரி, நான் லோடு எடுத்து கிளம்புறேன். பாலா, நான் இந்த காசி கடை வரைக்கும் போயிட்டுறேன். நீ வேற எங்கேயும் போறேன்னு தப்பா நினைச்சு கூடாது, அதான் சொல்லிட்டு போறேன். வரட்டா? பாண்டி, எனக்கு அந்த பக்கம் வேலை இருக்கு, நானும் கூட வரேன். பேங்க் வரைக்கும் போகணும். பாண்டி, சித்தப்பா பேங்க்ல லோன் போட்டு லாரி ஒன்று இறக்கி தரீங்கிறாரு, இறக்கலாமா? இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மோட்டார் தொழில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எதுவாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணு. எடுத்தோன்னு கட்டையை போட்டுருவே. பாண்டி, லாரியை பற்றி பேசணுன்னே டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. என்ன பாண்டி, டயர் பஞ்சர் ஆயிருக்கு? அதைத்தாண்டா நானும் சொல்கிறேன். மேஜர் சுந்தரராஜ மாதிரியே பேசுனதையே பேசு. எனக்கு வேறு டைம் ஆச்சு பாண்டி, நான் சீக்கிரம் போகணும். ஏய், பஞ்சர் போட காசு இல்லப்பா. அப்படியே ஊட்டி போ. பஞ்சர் போட காசு கொடுக்காம போறீல, இருடி சொந்தமா லாரி வாங்கி சோலாவா செட்டு போடுறேன்.